ஐயோ ஐயோ என் சாமி. ஏன்டா போன் போட்டா எடுக்கவே மாட்டியா? அடே அந்த இலவு செல்லு எங்கிட்டு கிடக்குன்னு தெரியலடா. எனக்கு வேற சூடு புடிச்சுக்கிட்டு சும்மா கடுகடுன்னு கடுக்குதுடா. இப்பதான்டா தொப்புல நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு வரேன்டா சாமி. சரி சரி, நாளைக்கு வையம்படி கேட்டரிங் போகணும், அதை சொல்லதான்டா உனக்கு போனே போட்டேன். அடே கேட்டரிங்னா நான் வரலடா, நீ வேற ஆளை பாத்துக்க சாமி. ஏன்டா வரலைங்கிற? அடே மோர் வேணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்டா. சரித்தானே அவனுக்கு போய் மோரை ஊத்திட்டு பக்கத்துல இருக்கவனுக்கு யாருக்காச்சும் மோர் வேணுமான்னு சொல்லி கேட்டான்டா. ஒருத்தனு வேணான்னாங்க. சரித்தானு கொண்டு போய் டேபிள்ல வாளிய வச்சுட்டு செத்த நேரம் நிக்கலாமேன்னு சொல்லி பார்த்தா அப்பதான் ஊரே மோர் வேணும்னு சொல்லி கேக்குது. அதுக்கு முன்னாடி வாயில என்னத்த வச்சிருந்தாங்க. கேட்டரிங்னா அப்படி இப்படி இருக்கத்தாண்டா செய்யும். சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும்டா. பரிமாறி முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருக்க ஆடு கோழியில ஏதோ முடி தின்னுட்டு போலாமேன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க பூரா ஒத்த கறி கூட இல்லாம மொத்த கறி அழுட்டு போயிட்டானுங்களா. அன்னைக்கு பரிமாற பூராமே பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. சரிடா, ஒரு சில வீட்டுல அந்த மாதிரி தானே இருக்கும். சரி அதுவும் கூட இருக்கட்டும்டா. பச்சை தண்ணி குடிச்ச வாக்குல இருக்கமே வாய் நமன்னு இருக்கிறேன்னு 2 முந்திரி எடுத்து திங்கலாமேன்னு சொல்லி சமையல் கட்டுக்குள்ள போனா அங்க இருந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, மஞ்சத்தூள்ல இருந்து மிளகாத்தூள் முதற்கொண்டு அதையும் கோணிச்சாக்கள் அள்ளி போட்டு நீ வீட்டுக்கு பார்சல் பண்ணியாட்டு. 2 முந்திரி எடுத்து திங்க போன பாவத்துக்கு நீ பார்த்த வேலைக்கு வீட்டுக்காரனுங்க என்னைய சமையல் கட்டுக்குள்ள விட்டுட்டு குத்து குத்துன்னு குத்துறாயிடா. அது ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத மாப்பிள்ள. இதுல வேற 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 500 ரூபாயை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு மீதி 500 ரூபாய் நீ ஆட்டையை போட்டுக்கிறான் கம்முநாட்டு பேல. அதை கூட விட்றா, நாளைக்கு போலீஸ்கார வீட்டுல கேட்டீங்கடா மிச்சம் மீதி மல்லிகை சாமி 1 லட்சம் தேரும்டா. அது உனக்கு 2% தர்றேன். கடைசியில நீ என்ன கழுதிங்க வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இல்ல.